ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த புதிய நாளுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 1 கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கையில் வைத்து கர்த்தர் உற்சாகமாக ஸ்தோத்திரம் நாமத்தை மேம்படுத்துமா எல்லா கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மகத்துவம் உள்ளவரே, மாசற்றவரே, விடையேற பெற்றவரே, அன்புள்ள இயேசப்பா, இந்த மார்ச் மாதம் 1 உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 3ஆம் மாதத்துக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இன்றைக்கு நீ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. உம்முடைய மகத்துவமுள்ள கரங்கள் இறங்கி வரும்படியா செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த மகத்துவமுள்ள வார்த்தை கொடுத்து பலப்படுத்தி கர்த்தாவே, தேவன் தேற்றப்பொருளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இதை பார்க்கிற ஒரு குடும்பங்களுக்காக ஒரு பிள்ளை கர்த்தரை ஸ்தோத்திரத்தை நான் ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே தெய்வீக சமாதானம் இறங்கும்படியாய், தெய்வீக சுகம் இறங்கும்படியாய், தெய்வீகம் இறங்கும்படியாய் கர்த்தர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நிகழ்ச்சி ஒரு குடும்பத்தில் நல்ல சமாதானம் பெருகிற ஆண்டவரே, எல்லா கடன் பாரங்கள் நீங்கும்படியாக, வியாதிகள் நீங்கும்படியாக, பிரச்சனைகள் மாறும்படியாக, துக்கங்கள் மாறும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, அற்புதம் செய்யும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மார்ச் நாட்களில் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷமாக, மிகுந்த சமாதானமாக, மிகுந்த மகிழ்ச்சியாக, நோயற்ற வாழும்படியாக ஆண்டவர் நாமத்தில் கர்த்தாவே அடிமை செபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்து வார்த்தையில் புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவரே மகத்துவமுள்ள வல்லமை கடந்து போகும்படியாய் கர்த்தர் நாமத்தில் செபிக்க கேட்கிற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக, முதிர்ந்த மக்களுக்காக அடிமை செபிக்கிறேன். கர்த்தர் யாரும் பலப்படுத்தி கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக கல்வாரி நாமத்தில் செபிக்கிற கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இரத்தத்தை ஊற்றும்படியா செபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம பாடலை பாடிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்ததே. நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு கொடுக்கப்பட மகத்துவமுள்ள வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. நீரே பேசும்படியா செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு வாசிக்கப்படும். பைபிள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டிய வேத வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். 35ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தளர்ந்த கைகள் என்னன்னா, கை தளர்ந்து போச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கை தட்டி பாட்டு பாடுவீங்க, கர்த்தரை உயர்த்தி காண்பிப்பீங்க. கை தளர்ந்து போச்சு. காரணம் என்ன? உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய பாரம் சூழ்ந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய பாரம் இருக்கு. முட்டி போட்டு ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, மிகப்பெரிய பாரம் சூழ்ந்து இருக்குது. ஆனா வசனம் சொல்றது ஏசாயா 35:3 என்ன? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு கத்துக் கொடுக்கிற இந்த மார்ச் மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? 35:3 என்ன வசனம் வாசிக்கிறோம்? 3 சொல்லுகிறது, கைகளை திடப்படுத்துங்கள். சோர்ந்து திரும்ப கையை மேல உயர்த்தி ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வானம் திறக்கப்படும், நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்க, துக்கம் சந்தோஷமாக மாறும். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்டு இன்னும் பலப்பட போற கர்த்தர் சொல்ற கைகள் என்ன பண்ணுங்க? திடப்படுத்துங்க. என்ன கைகள்? ஆவிக்குரிய கை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கையை உயர்த்தி ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெயம் உனக்கு இறங்கி வர கர்த்தர் சொல்லும். ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் கர்த்தரை துதிக்க முடியலனா? மனசுக்குள்ள உள்ளத்துல பெரிய சோர்வு உண்டாயிற்று, விலகினம் உண்டாயிற்று, கஷ்டப்பட்டு நீ வேதனைப்படுறீங்க, ஒழுங்கா சபைக்கு போக முடியல. கர்த்தர் வார்த்தை சொல்லுது, கைகளை திடப்படுத்துங்க. என்ன? ஆயுள் கையை உயர்த்தி ஜெபிக்கும். அன்னைக்கு மோச கை உயர்த்திருக்கும் போது அமெரிக்க தோற்றுப்பட்ட கர்த்தர் சொல்லும். இன்றைக்கு தேவப்பிள்ளையே, கையை நீ உயர்த்தி ஜெபிக்க 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 நீ திடமா வாழ்ந்து காடு. திடப்படுத்தப்பட்ட இயேசுவின் நாமத்திலே திடமா இருக்கு. நம்ம கையை உயர்த்தி மணி ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே வருவார். என்றைக்கு அசைக்கப்படவே மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே வசனம் 35:3 என்ன வாசிக்கிறோம்? கைகளை திடப்படுத்துங்கள். அன்பு தேவச்சனமே, உன் கையில ஒண்ணுல வெறுமையா இருக்க கையை நீங்க மேல உயர்த்தி ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடு. அற்பத்தை கண்ணால பாப்ப. கைகளை பணத்தை நீ பெற்றுக்கொள்வ. கர்த்தர் சோது கையை அற்புத கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறாரு. கை வெறுமையா இருக்க உள்ளங்கைக்குள்ள வல்லமை இறங்கி வரும். விசுவாசிக்க விசுவாசிக்க நீங்க ஜெபிக்க 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 வானம் திறக்கப்பட்டு கொண்டே இருக்க கர்த்தர் கைகளை பலப்படுத்தி கொண்டு வருவாரு. அடுத்த வரி வாசிங்கள். தள்ளாடுகிற முழங்கால்கள் முட்டி போட்டு ஜெபம் வரல, ஸ்தோத்திரம் வரல, மிகப்பெரிய மன சோர்வு, மன கவலை, மன பாரம், மன வேதனை, தள்ளாடு முழங்கால திருமணி முட்டி போட்டு ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா சாத்தான் தோற்று போய் விடுவான். மந்திரங்கள் தோற்று போய்விடும், வியாதி தோற்று போய்விடும். என்றைக்குமே ஜெயம் பெற்றுக் கொள்ளுவேன். அதான் வசனம் வாசிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தள்ளாடுகிற முழங்கால்களை உன் முட்டிய திருமணி முட்டி போடு. ஆனா முட்டி போட கஷ்டப்படுவேன். சாத்தான் தூங்க வச்சிருவான், சோறு உண்டாக்கிடுவான். அதான் வசனம் வாசிக்கிறோம். தள்ளாடுற முழங்கால்களை நீங்க திருமண பண்ணுங்க, பலப்படுத்துங்கள், பலப்படுத்துங்க. அன்பு தேவச்சனமே, ஆரம்ப காலத்து முட்டிலே ஜெபம் பண்ணீங்க, ஆனா முட்டி போட்டு ஜெபிக்க முடியல. சாத்தான் மிகப்பெரிய சோறு உண்டாக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஊழியக்காரனே, விசுவாச பிள்ளைகளே, தேவச்சனமே, சிறு பிள்ளைகளே, வாலிபரே, முதிர்ந்த மக்களே, நீங்க முடியாம இருக்கிற திரும்ப முட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, முழங்கால ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைங்க பெருகுவாங்க. உங்க பிள்ளைங்க பணத்தை பொருளாதார பெருகி கொண்டு வருவாங்க. ஏன் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை? ஜபம் சரியா இல்லை, முழங்கால் ஜபம் சரியா இல்லை. அதை ஏசாயா வாசிக்கிறோம். ஏசாயா 35:3 தள்ளாடு முழங்கால் தள்ளாடு கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன்னா மனசுக்குள்ள மாம்சம் உள்ள வந்து விட்டது, பாவ சிந்தை உண்டாயிற்று. இன்றைக்கு அறிக்கை செய்து திரும்ப முழங்கால் நீங்கள் முடக்கி முழங்கால் நின்று ஜெபிக்க பாருங்கள். இந்த மார்ச் மாசத்தை அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தடைகள் நீங்கும், வழிகள் திறக்கப்படும், அற்புதத்தை பார்ப்பீங்க. சாத்தான் ஆட்டி படைக்க முயற்சி பண்ணுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஆவியின் அபிஷேகம் சொல்லுகிறது எப்படி? நீ பயப்படாதே. தள்ளாடுற முழங்கால் திரும்ப முட்டில ஸ்டார்ட் பண்ணி பாரு. ஒரு நாள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாரு. உன் குடும்பம் மேன்மை அடையும். கடனை வெட்டப்பட்டு போற கடன் மாறும். இயேசுவின் நாமத்தை நீ கடன் வாங்காம வட்டிக்கான வாழ்ந்து காட்டுவே. இயேசுவை பலப்படுத்த போறாரு. வாசம் தள்ளாடு முன்னாடி திரும்ப முட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஆசீர்வாதமா இருப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஆயத்தப்படுவாயா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 35:4 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் பதறுகிறவர்களை, மனம் பதற்றம் உண்டாக மன பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். அப்போ அன்பு தேவச்சனமே, மன பதற்றம் உண்டாகுது. என்ன ஆயிடுமோ, ஏதாயிடுமோ, வியாதி வந்துடுமோ, செத்துருமோ, இல்ல கஷ்டப்படுவோமோ, தோற்று போய்விடுமோ, மன பதற்றம் உண்டாகுது. இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஆவிக்குரிய மக்களாக இருக்கலாம்,
ஜெபிக்கிற மக்களாக இருக்கலாம், உபாசிக்கிற மக்களாக இருக்கலாம், ஊழியர் செய்கிற மக்களாக இருக்கலாம். ஆனாலும் மனப்பதற்றம் உண்டாகும், ஒரு டிப்ரெஷன் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மையமாற்றும். நிறைய பேர் யோசிப்பாங்க, உழுத்தி வந்துட்டனே சாப்பாடு கிடைக்குமா, உழுத்தி வந்துட்டனே வேலை கிடைக்குமா, உழுத்தி வந்துட்டனே குடும்பம் பசிக்குமா? கவலைப்படாதீங்க, அழைத்த உண்மையோடு அப்படி செய்து முடிப்பாரு. அன்பர்களுக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறாரு. உன் பிள்ளைங்க போஷிக்கப்படுவாங்க, நீ போஷிக்கப்படுவ. வேலை இல்லாம இருக்கலாம், உத்தியோகம் இல்லாம இருக்கலாம், பிசினஸ் இல்லாம இருக்கலாம். வசனம் வாசிக்கிறோம், மனம் பதறாதீங்க. ஊழியக்கார பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, தேவ சனமே, மனம் பதற்ற வேண்டாம். சமாதானமா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்து முடிப்பாரு. இந்த மார்ச் மாசத்துல உன் குடும்பத்துல அற்புதம் நடக்கும். உன் குடும்பத்துல அற்புதத்தை நீ பாப்ப. கர்த்தருக்கு வரவணி பண்ணவனுக்கு வந்து சேரும். உன்னை யாரெல்லாம் ஏமாத்தினாலோ உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. பயப்படாது, பண திருமணுக்கு வந்து சேர்ந்து விடும். இத்திரும் ஆண்டவருக்கு பலத்த சாட்சி எழும்பு. மனப்பதற்றம் உண்டாகிறதா? பயப்படாது. இன்னைக்கு உன்னை மாற்றிக்கொள். உன்னை கர்த்தர் சமாதானப்படுத்த உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய பதற்றம் மனாது உண்டாகிறது. எப்படி வாழ போற ஆண்டவரே, வருமானம் இல்லையே, பயப்படாது. உன்னை போஷிக்க இயேசு வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. உன்னை காப்பாற்ற இயேசு வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. என்னை கைவிடப்படவே மாட்டேன். இயேசு கரம் பிடித்து நடத்துவாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வரி வாசியுங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள். பயம் உண்டாகிறது. மாசம் போக போக, வருஷம் போக போக, நாட்கள் போக போக, குடும்பத்தை குறித்து ஒரு பயம், பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பயம். எப்படி ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒண்ணுமில்லையே? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி இயேசு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாரு. பயப்படாதிருங்கள். சகோதரியே பயப்படாதிருங்கள். வாலிபரே பயப்படாதிருங்கள். பெரியவர்களே பயப்படாதிருங்கள். வியாதி பத்தி பயந்து இருக்கிறியா? டாக்டர் புதுசா சொல்லி வச்சிருப்பாரு, பயப்படாத, கேன்சர் இன்னைக்கு மறைகிறது. உன் பிளட் பிரஷர் நார்மலாகுது, சுகர் இன்னைக்கு மறைந்து போகிறது. பயப்படாதே. கர்த்தர் சொல்லி பயப்படாதிருங்கள். வாசிக்கலாம். திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். தைரியமா இருங்க. Be strong always. Be strong always. இயேசு கூட இருக்கிறாரு. திடன் கொள்ளுங்கள். ஜெபிக்கிற தனமே, ஊழியர் பிள்ளை, திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் பேசுறாரு உங்கள்கிட்ட மார்ச் மாசத்துல. இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு கூனி குறுகி உட்காராத, பயந்து உட்காராத, திடமா இருங்க. கர்த்தனை ஆராதிக்கிற இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க, இயேசு ஆராதிக்கிறீங்க, நீங்க தோற்று போவீங்களா? தோற்று போவே மாட்டீங்க. கர்த்தர் கூட வருவாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்த்த காரியம் உனக்கு ஜெயமாகத்தான் முடியும். இயேசு சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. இரவெல்லாம் செபிக்கிறீங்க, பகல்ல செபிக்கிறீங்க, காலையில செபிக்கிறீங்க, பைபிளை ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே நடக்கலையே, நடக்கும். என் தேவன் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கேட்க ஜனமே, கொஞ்சம் சோர்ந்து போகாதிருங்கள். வசனம் வாசிக்கிறோம், திடமனதா இருங்க, பதற்றம் அடையாதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வாரு. நீ திரும்ப முழங்காலை முடக்கி பாருங்க. இந்த மார்ச் மாசம் முழுவதும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. 30% முடியும் போது, ஏப்ரல் மாசம் பிரவேசிக்கும் போது அற்புதத்தை கற்றுக்கொண்டு தீர்வீர்கள். any problem, any evil process, any disease, தேவன் சுகமாக்குவார். சுகமாக்கி கொண்டு வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதை வசனம் வாசிக்கிறோம். மனப்பதற்றம் அடையாதீங்க, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். Be strong always. No fearing, don't worry. God will take care of you. My sister, brother, God will take care of you. மனம் பதற்ற வேண்டாம். ஐயோ அது என்ன நடக்க போகுது? பதற்ற வேண்டாம். யாரை நம்பி இருக்கிறீங்க? இயேசுவை நம்பி இருக்கிறீங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை நம்பி இருக்கிறீங்க. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அன்பு சகோதரியே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஊழியக்காரனே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை ஆராதிக்கிறீர்கள், இயேசு மகிமைப்படுத்துறீங்க. உலகங்களை பத்தி 1000 பேசும், சொல்லுவாங்க. இயேசு நம்பி போனீங்களே, அசிங்கப்படுறீங்களே, இயேசு நம்பி கெட்டு போனீங்களே. நீ கெட்டு போக மாட்டேன், அசிங்கப்பட மாட்டேன். கொஞ்சம் உபத்திரம் வரும், கொஞ்சம் கஷ்டம் வரும், கொஞ்சம் இல்லாமை வரும். நீ ஜெயிச்சு காட்ட போகிற. ஏன்னா உன்னை போஷிக்க ஏசப்பா வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. உனக்கு முன்பாக இயேசு போயிட்டு இருக்கிறாரு, இயேசு கூட இருக்கிறாரு. வெட்கப்பட்டு போக மாட்டேன். வாசிக்கலாம். இதோ உங்கள் தேவன். உங்கள் தேவன். யார் தேவன்? நம்முடைய தேவன். யார் அவர்? நேற்றும் என்றும் என்றும் மாறாது இருக்கிறாரு. உங்கள் தேவன், நம்முடைய தேவன் நீதி சரி கட்ட போறாரு. ஏமாற்றம் அடைந்து, சொத்தை இழந்த, பணத்தை இழந்த, உன்னை ஏமாத்தி எடுத்துட்டாங்க. நீ ஏன் பயப்படுற? கத்த நீதி சரி கட்ட போறாரு. கத்த நியாயம் இருக்க போறாரு. நீ கோர்ட்டுக்கு போனீங்க, போலீஸ பார்த்து எல்லாம் பார்த்தீங்க, எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. வசனவாசி இருக்க நீதி செய்யப்படுறவனுக்கு நிச்சய நீதி பெற்றுக்கொள்வேன். வர வேண்டிய பாகம் வந்து சேரும். கத்த நீதி செய்யப்படுறவனுக்கு மார்ச் மாசத்துல தைரியம் இருப்பாயா? கத்த நீதி சரி கட்டவும்
உங்கள் தேவன் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். பதிலளிக்க போறாரு. நீ முழங்கால ஜெபித்து, தள்ளாடாம ஜெபித்து, முழங்கால ஜெபித்து, அத்தனை ஜெபப்பை கர்த்தர் சும்மா நீதிதேவன் சரி கட்ட போறாரு, பதிலளிக்க போறாரு. நீ பதிலை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சாட்சி கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்வாயா? இந்த மார்ச் மாசத்துல இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தாரு. என்ன வார்த்தை? 35 3 வாசிக்கிறோம். 3-4 நாள் என்ன வாசிக்கிறோம்? தேவன் நீதியை சரி கட்ட போகிறாரா, பதிலளிக்க போறாரா. எந்த பதிலு? நீ கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போறாரு. மார்ச் மாசத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற. சொந்தக்காரருக்கு மத்தியில, நண்பர் மத்தியில கர்த்தர் மேன்மையா உயர்த்த போறாரு. நீ மகிழ்ச்சி அடைந்து இயேசு உயர்த்த போகிற. கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி என்ன வாசிக்கிறோம்? 35:4 கர்த்தர் நீதி சரி கட்ட போகிறாரா, சரி கட்ட போறாரு. உன்னை மனுஷன் ஏமாத்திட்டான், உன்னை ஏமாத்த வச்சுட்டான், எடுத்தருக்கு வந்து பயப்படுறியா? இயேசு நம்பி கொண்டிரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசு பிடித்துக்கொள், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசு பின்பற்றி கொண்டே வெட்கப்பட்டு போக உனக்கு நீதியை சரி கட்டவும். அடுத்த வரி வாசிங்க. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். வரப்போறாரு, அவர் வரப்போறாரு. அனாதை அல்ல, இயேசு வரப்போறாரு. உன் பதில் கொடுக்க இயேசு வரப்போறாரு. குடும்பத்தில் ஆசீர்வதிக்க வரப்போறாரு. இந்த மாசம் இயேசுபா உன் வீட்டுக்கு வந்துட்டாரு, உன் பிரச்சனைக்காக வந்துட்டாரு. கர்த்தர் நீதி சரி கட்ட போறாரு. இந்த மார்ச் மாசம் வீட்டுக்கு வந்து உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு. நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? கையில உயர்த்தி ஆயத்தப்படு, முழங்கால ஜெபித்து கொண்டிரு. நீ ஜெபிக்க 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 பதிலும் கிடைக்கும். கர்த்தர் நியாயத்திற்கு போடுவார். இயேசுபா உனக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் மாறாத கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு கால் கோச்சு உன்னை கைவிடலாம், மனுஷன் உன்னை கைவிடலாம், உனக்கு தீர்ப்பு தப்பா வந்திருக்கலாம். கர்த்தர் சொன்னாரு உன் தீர்ப்பு கரெக்டா இருக்கும். கர்த்தர் நீ சரி கட்ட போறாரு வாழ்க்கையில. இரண்டாவது கர்த்தர் பதிலை கொடுக்க போறாரு. எத்தனையோ முறை நீ முட்டி போட்டு அழுது கொண்டு அந்த ஜபத்திற்கு கர்த்தர் மார்ச் மாசம் கர்த்தர் பதிலை கொடுத்து விட்டார். இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறேன். கைவற்றி ஆமென் சொல்லுவோம். திரும்ப அந்த வார்த்தை வாசனம் முடிக்கலாமா? 35:3-4 வசனங்களை வாசிக்கலாம். 3-4 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகின்ற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். வருவார். ஒரு யாரையும் யோசிக்கிறியா? இயேசு வரப்போறாரு. உனக்கா பரிந்து பேசு. இயேசு வரப்போறாரு. உன்னை தூக்கி நிறுத்து. இயேசு வரப்போறாரு. வாழ்க்கையில இயேசு உயர்த்து. கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். வாசிக்கிறோம். அவர் இயேசு வந்து உங்களை ரட்சிப்பார்னா மீட்ப போறாரு. நீ சிக்கல மாட்டிக்கொண்டு இருக்கிற, எழுந்துக்க முடியாம இருக்கிற, பயந்து உட்கார்ந்து இருக்கிற, கலங்கி உட்கார்ந்து இருக்கிற, ஏசு திரும்ப கர்த்தர் நீதி சரி கட்ட கர்த்தர் உட்கார வைக்க போற. அவர் வரப்போறார் உனக்காக நியாயம் விசாரிக்க. கைவற்றி ஆமென் சொல்லுவாயா? பயப்படாதே, நீ அசைக்கப்பட மாட்டே. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இந்த மார்ச் மாசம் முழுதும் உங்க பிள்ளைகள் மத்தியில சமாதானத்தை பார்ப்பீங்க, மகிழ்ச்சியை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, நல்ல முடிவை பார்க்க போறீங்க. கர்த்தர் செய்ய போறாரு. நம்புறீங்களா? கைவற்றி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே வார்த்தையில கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்ய கையில உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி உள்ளேன், உம் பாதத்தில் இறக்கி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னில் நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னில் நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையான், உம் சித்தம் செய்வது தான்
இதயத்தின் ஏக்கமையா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 3ஆம் மாசம் முதல் தேதிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மார்ச் மாசத்துக்காக செபிக்கிறேன். இனி கொடுத்த வாக்குதத்து வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசாயா 35 கர்த்தாவே, இந்த 3 வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இதை கேட்டு மக்களை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை நிறைவேற்றி கொடுங்க சுவாமி. கர்த்தர் யாரும் பலப்படுத்தி கர்த்தாவே உயர்த்த பொருட்காக ஸ்தோத்திரிக்கிறேன். காத்துக்கொள்ளும் சித்தமாக ஆண்டவரே, இயேசுவே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும் யாவரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே யாரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.